இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 22ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் திருநாள், சஷ்டி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு சுப தினத்திலே என்ன பண்ணணும்? மெயினாக திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் மனசார வணங்கி உபவாசம் செய்வது, விரதம் இருப்பது. அதாவது விரதம் இருப்பதுன்னா ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. ரொம்ப முடியாதவங்க இல்லை பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக விசேஷமான பலன்கள் எப்போ கொடுக்கும்னா, ஒரு 6 பிரம்மச்சாரிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜம்முன்னு வடபாயசத்தோடு நீங்கள் சாப்பாடு சமைச்சு போட்டு சாட்சாத் அந்த முருகனே உங்கள் வீட்டில் சாப்பிட்றாருன்னு நினச்சிக்கணும். அப்போ உங்கள் வேண்டுதல் என்ன இருக்கோ நீங்கள் மனசார சுவாமிக்கு வேண்டுதல் வைத்து காலில் விழுந்து அந்த 6 பிரம்மச்சாரிகளை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால், அந்த 6 பிரம்மச்சாரிகளும் வேறு யாரும் கிடையாது, ஷண்முகன். 6 முகங்களை கொண்ட நம்ம முருகப்பெருமான் தான் அவதரித்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் ஜெயிக்கும். உங்கள் சங்கல்பம் என்னவாக இருக்கிறதோ, பிரார்த்தனை என்னவாக இருக்கிறதோ, அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாளை நாம் மாற்றலாம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டிரம். புரிதல் கம்மியாக இருக்கும். மைண்ட் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மந்தமாகிற மாதிரி. திடீர்னு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னா காலையில் நல்லா சில்லுன்னு இருந்தால் கிளைமேட் ஸ்டார்ட் ஆகாதுல, அந்த மாதிரி இருக்கும். கொண்டாது எந்திரிச்சோன்னா சுவாமி தரிசனம் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பீங்க. சிம்பிள் சொல்யூஷன். காலையில் எந்திரிச்சோன்னா பசு நெய் வெந்நீரில் ஊற்றி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன திடமாக இருக்கும். மனசில் ஒரு பயங்கரமான தைரியம் இருக்கும். நம்மளால் இதை சாதிக்க முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கரெக்டாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய பெரிய பதவிகள்லாம் வரும். நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். பசங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும், நல்ல காலேஜில் உட்கார வைப்பீங்க. எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, நல்ல ரிசல்ட் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நட்பு வட்டாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சகோதரர்கள் மாதிரி இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் நல்லா வரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாள். திடீர் என்று வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும். சமாளிக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அமோகமான நாள். இன்றைய நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா காரியம் ஜெயிச்சிரும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் சந்தோஷம் இருக்கும், திடீர் பிரயாணங்கள் இருக்கும், திடீரென்று நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் இளைய சகோதரிக்கு தேவையான உதவிகளை இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் விற்பனையாகாத நிலம், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற ஒரு நல்ல பார்ட்டி கிடைக்கணும், நான் எதிர்பார்க்குற ஒரு ரேட்டு கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் நிவர்த்தியாகும். ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஏதோ தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை போய் மனசில் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா? இந்த ஒரு முறை தான் பிறக்கிறோம். இந்த ஜென்மம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்ச முகங்கள் எல்லாமே இந்த ஜென்மத்துக்கு தான். மறுபடியும் அடுத்த ஜென்மம் வருமா வராலான்னு தெரியாது. நம்ம கூட இருக்கிறவன் நல்லதாக பிறப்பானா, மனுஷனாக பிறப்பானா, என்னவா பிறப்பான்னு தெரியாது. நட்பு பாராட்டுவது இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. சன்னியாசிகளை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய வெற்றியை நீங்கள் காணக்கூடிய நாள், பெரிய வெற்றியை பதிவு செய்யக்கூடிய நாள். நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கண்டிப்பாக பத்திரங்கள் கைக்கு வரும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், ரெஜிஸ்டராகி கைக்கு அது பத்திரம் வரும். அமோகமாக இருக்கக்கூடிய நாள். என்ன விஷயத்துக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கும். எல்லா காரியங்களும் ரொம்ப ஒரு பெரிய வெற்றியோட, எல்லாருடைய துணையோடு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் தம்பி அல்லது தங்கைக்கு சீக்கிரமே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதை தான் இப்போ நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நன்னா இருக்குது. அதுலேயும் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயித்து கொடுக்குறார். வண்டி வாகன யோகம், அதாவது பெரிய வண்டி வாங்கணும்னா அதுக்கு ஒரு யோகம் வேணும். சுக்கிரன் உட்கார்ந்துருக்கும் போது நல்லா இப்போ 2 வீலர் வாங்கினா ராயல் என்ஃபீல்டு மாதிரி, அதாவது நல்ல பெரிய ஒரு பிராண்டாக வாங்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய வண்டியாக வாங்குவீங்கன்னா 7 சக்கர வாகனங்கள், 5 சக்கர வாகனங்கள், அந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே சீட்டர், 5 சீட்டர் 7 சீட்டருங்கிற மாதிரி பெரிய பெரிய வண்டி வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். அதே மாதிரி எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலும் உடனே ஜெயிக்கிறது. அதுக்கும் மேலே ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, விசேஷமாக இருக்கும். ஹெல்த்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சாக்ஷாத் பெருமாள் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 பேர் இன்றைய நாள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் உதவியை நாடி வருவாங்க. உங்களால் ஆன உதவியை கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள். மனசுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அன்பளிப்பாக சில விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது நடக்கும். அமோகமான நாள். நிறைய பேர் கோவில் கட்டுறேன், அறக்கட்டளை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் டொனேஷனுக்காக அல்லது உங்களை இன்விடேஷன் கொடுத்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் சீக்கிரம் பிளான் பண்ண போகிறோம், தேர் திருவிழா நடக்க போகிறது, அது கண்டிப்பாக வந்துடுங்க, இந்த மாதிரிலாம் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ சக்தி நிறைந்த நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் என்ன நடக்க போதோ அதான் நினைக்கிப்பீங்க. அட்ஸ் கால் த பவர் ஆஃப் இன்ட்யூஷன்னு சொல்லுவோம். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. காமாட்சி மனசார வணங்குங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறதியால் சில தவறான, அதாவது கம்யூனிகேஷன் கொஞ்சம் தப்பாக போயிடும். நான் சொல்லணும்னு விரும்பலை, ஆனால் சொல்லிட்டேன். அப்படி சொல்ல வரல, ஆனால் தெரியாமல் என் வாயிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும். இரவு நேரத்தில் பயணத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். கோவிலுக்கு போக மறந்துடாதீங்க. எல்லாருமே 12 ராசியில் பிறந்த எல்லாருமே டெய்லியும் ஒரு கோவிலுக்கு போங்க. ஏதோ ஒரு கோவில், உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போகும்போது உங்கள் மனதும் சரி உங்கள் உடம்பும் சரி ஆட்டோமேட்டிக்காக அது பிரபஞ்ச ஆற்றல்னு சொன்னாலும் சரி, தெய்வ சக்தின்னு சொன்னாலும் சரி, டைரக்டாக கனெக்ட் ஆகும். அதனால் இந்த வேண்டா வெறுப்பு, தேவையில்லாத எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நிலைமை கூட மாறும். அமோகமான நாளாக மாற்றலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்க, ஜோராக இருப்பீங்க. தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. சிக்கல்கள் எது இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிறது. புது விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். மன சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். காசை கரைக்கப்படாது. காசு கையில் இருக்குன்னு சொல்லி இந்த காலகட்டங்களில் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நல்ல செலவாகும். அதனால் வண்டி வாங்குகிறேன், 2 வீலர் வாங்குகிறேன், எலக்ட்ரிக்கல் நான் அப்கிரேட் பண்ணுறேன், இப்போல்லாம் பண்ண வேண்டியதில்லை. 2028 ஏப்ரல் மாதம்தான் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலாக மாறும். கோச்சாரத்தின் பிரகாரம் அப்படி இருக்குது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ மாறினா போகிறோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத வச்சு ஓட்ட கற்றுக்குங்க. உங்களுடைய தேவைகளை கம்மி பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பீங்க. அந்த நாள் எல்லாருடைய துணை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனைவி சொல் பேச்சு கேட்பது, உங்கள் கணவர் சொல் பேச்சு கேட்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல்கள் நிறைந்த நாள். எதுவாக இருந்தாலும் சரி, புரட்சிகரமாக ஒரு சில விஷயங்களை செய்யணும், நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் பாடுபடணும், நம்ம குடும்பத்துக்கு நம்ம சம்பாதிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், பிராக்மேட்டிக் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் குரு சேரக்கூடிய அற்புதமான நாள். ராஜ பதவிகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய நல்ல இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த 2 மாதம் லீவ் டைம்லலாம் ஏதாவது வேதம் கற்றுக்கணும், கொஞ்சமாக ஸ்லோகங்கள் கற்றுக்கணும், நம்ம தர்மத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை வளர்க்கணும்னு சொல்லி தயவுசெய்து பெற்றோர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்களுக்கு நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்னென்னா, உங்கள் பசங்களை இந்த சம்மர் கிளாஸு, ஸ்கூலு, இந்த விளையாட்டு கிளாஸ்லாம் விடாமல் இந்த ஸ்லோகங்கள் கற்றுக்கிறதுல, நம்முடைய தர்மம் என்ன இருக்கோ அது கற்றுக்கிறதுல
அதை தயவு செய்து ட்ரெயின் பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலில் கூட நிறையா கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுவோம். கெட்ட பழக்க வழக்கங்கள் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இப்பொழுதே தர்ம சிந்தனைகள், அறச்சிந்தனைகள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்றைய நாள் இதெல்லாம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நல்ல விஷயங்களை, மந்திர உபதேசங்களை, ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், நல்ல புக் எடுத்து படிக்கிறது, ஸ்லோகங்கள் கற்றுக்கிறது, இதிகாசங்கள் கற்றுக்கிறதுங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய அற்புதமான நாள். தர்ம சிந்தனைகள் நிலைநாட்டக்கூடிய, நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிருசிம்ம சோதினி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான்ற மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய நாள். ஒரு பிடி இருக்கும் கையில். யாராக இருந்தாலும் நம்ம கையிலேருந்து வெளியே போகக்கூடாது, நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம முடிவு எடுத்தோன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாருமே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல கட்டமைப்பு, நல்ல வசதியோடு இருக்கக்கூடிய வீடு, இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய அல்லது போகக்கூடிய, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இது நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் உண்டு, அமோகமாக இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்காது. அதனால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் விசாலாட்சியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இந்த நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 தனுர் ராசி நண்பர்களுக்கு, அதுக்கப்புறம் துலா ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்கிறது சிம்மத்துக்கு. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் நல்லபடியாக எல்லா விஷயங்களும் நன்மையாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.